ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் பிஏ ட்ரெய்னர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன தாட் ஃபார் தி டே. ஓகே, ஸோ நான் அட்வைஸ்லாம் பண்ணி ஐயோ இந்த மேடம் அட்வைஸ் பண்ணி யூடியூப் போட்டாங்களேலாம் நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன தாட் ஃபார் தி இன்னைக்கு தாட் ஃபார் த டே. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் பிரேக் டைமில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆஃபீஸ் சுச்சுவேஷன். அந்த ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா மதிய உணவு இடைவேளை. ஸோ அந்த மதிய உணவு இடைவேளையில் என்ன ஆகுதுன்னா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாரும் அவங்களோட சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த காம்படிஷன் என்னென்னா உடனே ஒருத்தருக்கு அப்போ உடனே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தோணுச்சு. ஓகே, காம்படிஷன் வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்னா அங்கே பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இருந்தது. ஸோ அந்த பேப்பர் வெயிட்டை தன் உச்சி தலையில் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் போகிறது தான் அந்த டாஸ்க்கு. அதுதான் அவங்களோட டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறவங்க தான் யாருன்னா வின்னர்னு சொன்னோன்னே எப்பயுமே நம்ம குரூப்பில் ஒரு க்யூரியாசிட்டி பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. என்னால் முடியும் போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர், அதாவது ஒரு சிலர்னா ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி பர்சன் என்ன பண்ணுறாருன்னா போட நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த இதில் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அந்த டாஸ்க்கை பண்ண போகிறார். என்ன பண்ணிட்டாங்க, ரெடியாக அவரோட உச்சி தலையில் அந்த பேப்பர் வெயிட்டை வச்சாச்சு. பேப்பர் வெயிட்டை வச்சோடனே நான் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், கீழே விழுகாமல் நடப்பேன்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பித்தோடனே என்ன ஆகுதுன்னா ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயிட்டே இருந்தோடனே கரெக்டாக அந்த எண்டிங் பாயிண்ட் வருது. அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு அப்படியே பிபி பயங்கரமாக ரைஸ் ஆகுது. நம்ம தலையில் அந்த பேப்பர் வெயிட் இருக்குது, விழுந்துடக்கூடாதுன்றதுலேயே அவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் நடந்து போயிட்டே இருக்காரு. கடைசியாக என்னாச்சுன்னா ஓ மை காட், நான் என்ன பண்ணிடுறேன், இந்த போட்டியிலேருந்து நான் விலகிக்கிறேன், நான் வித்ட்ரான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியை விட்டு விலகிட்டார். உடனே அங்கே இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பண்ணிடுவோம், அவர் அந்த மாதிரி சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹான்னு ஒரே சிரிப்பு, பயங்கர சிரிப்பு சிரித்தோடனே இவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஏன்டா அப்படி சிரிக்கிறீங்க, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் சொன்னேனே. அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க, நாங்கள் உன் தலையில் அந்த பேப்பர் வெயிட்டை நாங்கள் வைக்கவே இல்லை, அப்போ என்ன நீ எதுக்கு டென்ஷன் ஆனேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக அந்த போட்டி விட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்போ அவருக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்னென்னா நம்மளா என்ன பண்ணிக்கிறோம், நம்மளால முடியாது, என்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை தொட முடியாது அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடுறோம், கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், கரெக்டாக அந்த எண்டிங் பாயிண்ட்டை தொட்டிருக்கலாம். நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாயிடுது இல்லையா. நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், என்னோட இமேஜ் ஓகே, ஐயோ நம்மளால் இது பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை விட்டுட்டு நம்மளால் முடியும், செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு, பாசிட்டிவ் மைண்ட் தாட்டுக்கு நீங்கள் வாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, you will comment and subscribe. Thank you.